ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு லிவ் வித் டே. போன வீடியோவில் 10 நிமிஷத்துக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு பத்தாதனால மறுபடியும் 10 நிமிஷத்துக்கு அனிமலோட ஆக்க போகிற பக்காவாக லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோவாவது முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியும் ஓசிலே வாங்கி திங்கிற உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏய், என்ன இப்படி சொல்லிட்டேன்? நான் ரோசமானவன், இனி இந்த பக்கம் வரமாட்டேன். இரு, இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நான் நடந்து போனாவே என்ன அதிசயமா பாப்பாங்க. என்ன இப்படியா? ஆமா, இப்படிதான். மோப்ப சக்தியில இந்த 2 நாய்களை விட எனக்கு தான் அதிகமா இருக்கு. போலீஸ் வேலையில என்ன சேர்க்க சொன்னா அந்த 2 உதவாக்காரங்களை சேர்த்து வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். படம் போட்டு 1 மணி நேரம் ஆகுது, ஒரு சீன் கூட ஒழுங்கா பார்க்க முடியல. சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கான். தூக்கிட்டு போட உன் பிள்ளைய. இந்த வீட்டுல இருக்கிற எவனுக்கும் பொறுப்பு இல்ல. ஒரு பைப்பை கூட ஒழுங்கா மூட மாட்டானுங்க, பொறுப்பு இல்லாதவனுங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? என்னடா ஜெனரேட்டர் வர்ற சத்தம் கேக்குது? எனக்கு தெரியாம எவனாவது போட்டுட்டாடான்னு ஓடி வந்து பார்த்தா இந்த நாய் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்குது. நீ திருட்டு மொழி முழிக்கும் போதே தெரியுது எதையோ திருடி இருக்கணும். சொல்லு, என்னத்தை திருடுன? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? என்ன மாதிரி நீ பண்ணுவியா? எங்க பண்ண? தலைக்கு மேல சுத்துறான்னா தரையில சுத்திட்டு இருக்க. கார் வாங்கினது யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, எனக்கு யூஸ் ஆகுது. நல்லா ஒய்யாரமா தூங்குறதுக்கு. நானும் வளவெறிச்சு தேடிட்டு இருக்கேன். இந்த மான செஞ்ச ஆர்டிஸ்ட் எங்க போனான்னு. அர்த்தம் செய்ய சொன்னா மான செஞ்சு வச்சிருக்கான். உன் உடம்புல இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் மண்ட வழியா இறங்கி நல்ல சக்தி எல்லாம் வாய் வழியா ஊடுருவி உருப்படாம போவேன். ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். சுத்தி பார்க்க வரவங்களுக்கு சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லி தரலையா? குண்டு போட்டுட்டு ஓடிருச்சு பாரு. நான் இந்த ஸ்விம்மிங் பூலுக்கே எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி, போய் எனக்கு வேலை வைக்கிறீங்க. சார், நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன், அசையாம உட்கார்ந்து இருக்கீங்க. அப்படியே உங்க காலுக்கடியில இருக்க அந்த பாலை மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடுவேன். அப்படி கேளு. ஏண்டா, என்ன சிங்கம்னு நினைச்சியா உங்க வீட்டு பூனைன்னு நினைச்சியா? சும்மா சும்மா அடிச்சு அடிச்சு விளையாண்டுட்டு இருக்க. மோதி பார்க்கலாம். நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. ஒரு டைம் போட்டோ எடுத்தா ஒரு டைம் தான் எடுக்கணும். சும்மா சும்மா போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்க. போடி அந்தாண்ட. அடியே, ஒரு சண்டையை ஒழுங்கா பார்க்க வர்றியா? அட ஐயே, எடுடி. அங்க பாரு, அங்க பாரு, என்னமா சண்டை போட்டுக்கிறாங்க. வா, நீ நானும் சேர்ந்து பார்க்கலாம். பாதியில எவன்டா காரை கொண்டு வந்து நிறுத்தினவன்? காரை கொண்டு வந்து நிறுத்தினா போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப பாரு நான் எப்படி போறேன்னு. ஹலோ சார், இங்க ஒரு சுண்டல் இருந்தது பாத்தீங்களா? அது உங்க முதுகுல தான் இருக்கு. என்ன தைரியம் ஏன் மேலேயே சவாரி பண்றேன்? இன்னைக்கு உன்னை வடை சட்டியில போட்டு வறுக்காம விட மாட்டேன். டானுக்கு காசு கொடுக்கறதெல்லாம் ஓகேதா, அது கத்தையா தான் தரணும். ஒத்தையா தந்தீங்க கைய கால ஒடிச்சிருவேன். ஆடாம அசையாம அப்படியே இரு. ஒரு பாக்கெட் மட்டும் பிச்சு எடுத்துக்கிற. அந்தாண்ட போய் பாதி பாதி பிரிச்சுக்கலாம். சரியா? டே ஏன்டா ஆடுற? சார், பாக்கெட்லாம் எடுக்கல, 8 தான் தொட்டு தான் சார் பார்த்தோம். இல்ல, உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்குங்க. டேய், நீ காட்டுல இருந்து வந்தியா இல்ல வைக்க போறக்குள்ள இருந்து வந்தியா? சந்தேகமா இருக்கே. ஏன் அந்த நாய்க்கு எப்படி திங்கணும்னு தெரியாதா? சொல்லி காமிச்சாதான் திம்பாரோ? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. இவர் பெரிய மகாராஜா, நடந்தெல்லாம் வரமாட்டாரு. எருமை மேலதான் ஊர்வலம் வருவாரு. அழுக்கிட்டு வீந்தாதான் தெரியும்.
டேய் என் தேங்காய் பத்தியை நீ தானே திருண்ண? இல்ல நான் தெரியல. டேய் நீ தான்டா திருண்ண, எனக்கு தெரியும். அப்படியா? இரு, தேங்காய் பத்தை மட்டும் இல்ல மாங்காய் பத்தியும் சேர்த்து திடுவேன். ஏண்டா காட்டுக்குள்ள விளையாடலான்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்ன கட்டா இருக்க விட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்க? வேலிங் பண்றதுக்கு நல்ல வண்டியை கொடுங்கடான்னா நொல்ல வண்டியை கொடுத்து வச்சிருக்கீங்க. இது என்னடானா கண்ட்ரோல் மீறி போயிட்டே இருக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏண்டா சோடா புட்டி, உனக்கு ஓயாம வணக்கம் வச்சாதான் ஸ்நாக்ஸ் தருவியா? உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? 5000 ரூபாய் சொலையா வாங்கிட்டு 5 நாளா ஒரே ஸ்டெப் தான் சொல்லி தரா. இந்த நாய்ங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறத விட்டுட்டு வண்டி எடுத்து ஊர் சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இவர் தொண்டையில சாதா வாட்டர்லாம் போகாதான், இவர் கிளிக்கிற கிளிக்கு ஆரோ வாட்டர் தான் போகுமா. பசுஞ்சோல மாதிரி இருந்த ஒரு பாலைவனம் ஆகி போச்சுடா. எப்படா காலந்தல போற குளக்கட்ட? நான் கரடின்னு என்ன சாதாரணமா இட போட்டுட்டல, சும்மா வண்டி எடுத்து சுத்தி சுத்தி ஓட்டுவேன் பாரு. நாங்கெல்லாம் என்ட்ரி ஃபீஸ் இல்லாமலே உள்ள போவோம்டா. ஆனா என்ன கம்பி சின்னதா வச்சிருக்கலாம். ஏய் யாரா நீ எங்க வீட்டுல புதுசா இருக்க? ஐயோ குட்டிய தூக்க வந்தது தெரிஞ்சா கொத்திருவானோ? அப்படி தெரியாத மாதிரி. ஐயோ பாக்குறானே. என்ன நம்ம திருட வந்திருக்கோமா? ஏன் திருட முன்ன திங்க மாட்டியா? எடுத்து போய் வை வீட்டுல. என்னதான் தலையை ஆட்டி ஆட்டி கேட்டாலும் தம்மா தொண்டு தான் தரான் கஞ்சப்பைய. நான் என்ன பொருட்காட்சியா? சும்மா வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்க. மறைஞ்சிருந்து பாப்போம். இன்னும் போலியா நீ? இன்னமா போல? அடே போய் தொலைடா. ரெண்டு கப்பல்ஸ் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தா யாருக்கும் பொறுக்காது. உடனே கேமராவை தூக்கிட்டு வந்துருவானுவ. போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சம். காலையில இருந்து தண்ணி கேட்டுட்டு இருக்கேன், எவனும் திரும்பி பார்க்கல. நீங்க ஒருத்தர் தான் நல்லா பாராட்டணும்னு தோணுது. இருங்க தண்ணி குடிச்சிட்டு வந்து பாராட்டுறேன். சாப்பாட்டை கீழே வைக்காம எவன்டா மேல வச்சது? அண்ணனுக்கு எட்ட மாட்டேங்குதா இல்லையா? இங்க ஒரு பெரிய மனுஷன் படுத்திருக்கேன், அடிச்சிட்டு போறேன். சரி மன்னிச்சிட்டேன், போயிட்டு வா. அதான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றேன்ல. சாப்பாட்டு டைமுக்கு வர சொன்னா சாவகாசமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்க. அது முரட்டால குச்சி எடுத்துட்டு வருது. சார் நான் எந்த தப்பு பண்ணல, என்ன விட்டுடுங்க. பைத்திய மாதிரி ஏதோ பண்றான்னு தெரியுது, ஆனா என்ன பண்றான்னு தான் தெரியல. போடுறதுக்கு காசு வேற எடுத்துட்டு வரலையே. சரி விட டைம் பாஸ் பண்ணிட்டு போவோம். பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. பரவாயில்லையே, நீ நல்லா வாசிக்கிற. அப்படியே நீ வாசிக்கிட்டே இரு, நான் தூங்கிட்டே இருக்கேன். மூணு பேர் கடைக்கு வெளியில இருக்கும், எவனாவது எட்டி பாக்குறான்னு பாத்தியா? அடே தார்மண்டையா, இப்ப வெளியில வரியா இல்லையா? அடே பொம்மை அங்க காணுன்னு தேடிட்டு இருக்க, நீ வச்சிருக்கியா? சில்லற பையன் மாதிரி பொம்மைக்கு கூட சண்டை போடுறான், எடுத்துட்டு போடா. ஒன்றா இரண்டா உனகை பாட கண்மூடி ஒரு ஓர. நான் காப்பாத்த சொல்றேன்னு நினைச்சீங்களா என்ன? இல்ல நான் விளையாண்டுட்டு இருக்கேன், நீங்க வரல விளையாட. என்னடா விளையாண்டுட்டு வரேன்னு போயிட்டு ஒரு ஊரையே கூட்டிட்டு வந்திருக்க. ஓவரா அளக்காத, ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிட்டு போயிருவானுவ. சார் வீட்ல யார் இருக்கீங்க? கணக்கு எடுக்க வந்திருக்கேன். அப்படி கணக்கு பார்க்காம வந்து எட்டி பாருங்க. ஏண்டா வீட்ல நாம இருக்கன்னு தெரிஞ்சும் இப்படி அறிய வச்சிருக்கானே, அவனுக்கு என்ன தைரியம்? சீக்கிரம் வரதுக்குள்ள கலைச்சு போடுடா. சுத்தி பார்க்க போலான்னு சொன்னா, ஒண்ணு கார்ல கூட்டிட்டு போகணும், இல்ல பிளைட்ல கூட்டிட்டு போகணும். எதுவுமே இல்லாம மொட்டை வெயில கூட்டிட்டு போறான். ஏன் சோகத்தை கேப்பான்னு பார்த்தா சொல்றதுக்கு முன்னாடி இவன் சோகமாயிட்டான். இப்ப நான் யார்கிட்ட சொல்றது?
கொஞ்சம் கூட அறிவில்லை, ஏன் பொம்மையை எடுத்து விளையாடுற? அடுத்தவங்க பொம்மையை எடுத்து விளையாடக்கூடாதுன்னு தெரியாத உனக்கு? அடே, நான் கார் வாங்கினது ஓட்டுறதுக்கா இல்ல கீர்ல நீ தலை வச்சு படுக்கிறதுக்கா? இப்ப நான் மந்திரம் போட்டு உன்னை மறைய வைக்க போறேன். கிழிச்ச நானும் 1 மணி நேரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். காத்துலயே கோடு வரைஞ்சுக்கிட்டு இருக்க. அடே மஞ்சுமுக்கா, இங்க பாருடா. அண்ணே, நீங்க பாப்பீங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு டெரரா பாப்பீங்கன்னு தெரியாது. சார், யாராவது லிஃப்ட் கொடுங்களா, அம்ஜிக்கரை வரலும் போகணும். சார், யாரும் தரவா, நானே போய்க்கிறேன், போங்கடா. கூட வந்து ஒட்டிக்கிட்ட சொல்ல கழட்டி விடவும் மனசே இல்ல. நீ பார்த்தா நான் பயந்துருவனா? நான் பயப்படலாம் இல்ல, நீ மட்டும் காருக்குள்ள எட்டி பாத்துருக்கணும், அப்ப தெரியும் என்ன பத்தி. சத்தம் இல்லாம திருட போறான்னு நினைப்பீங்க, அவன் திருடிட்டு போறதே அந்த தலைவாணிய தான். இந்தா பாரு, பல்லு விளக்காம என் கிட்ட வராதன்னு பல தடவை சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டே இருக்க. இப்படியே வந்துட்டே இருந்தா வாயை பிடிச்சு கடிச்சு போடுவேன். அடே, சும்மாச்சுக்கும் பாக்ஸிங் விளையாடலாம்னு சொல்லிட்டு உண்மையாவே அடிக்கிற உன்ன. அவரு கோவமா இருக்காரா இல்ல சாந்த நிலையில இருக்காரான்னு தண்ணி ஊத்தி பார்த்தா மட்டும்தான் தெரியும். இவனுங்களை நம்பி துணி காய வைக்கிறதுக்கு கயிறு கொடுத்தா என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன், பைத்தியக்காரனுங்க. இப்ப எப்படி நான் துணி காய வைக்கிறது? பக்கத்து வீட்டுக்கு வந்தமா பார்த்தமா போனமான்னு இருக்கணும், அது என்ன காதை கடிக்கிற வேலை? இதெல்லாம் சரியில்லை, பாத்துக்க. லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தா வலி இருக்குன்னு சொன்னாங்க, இங்க என்ன சோபா இருக்கு? இப்ப நான் எப்படி வெளியில போறது? 2 பேர் தனியா இருக்கும் போது போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு தெரியாத உனக்கு? அரைச்சக் எடுத்துட்டு போந்தாண்ட. ஏய், நான் கருப்பா இருக்க, அது வெள்ளையா இருக்கு, ஏன் கூட்டின்றீங்க? இரு, மோப்ப சக்தியில மூந்து பாக்குறேன். இல்ல, இது ஏன் குட்டி இல்ல. இதெல்லாம் உலக நடிப்படாடே. நீ தான் டப்பா பால ஃபுல்லா குடிச்சேன்னு தெரியும், அது தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சிருக்க பத்தியா? அங்க நிக்கிற நீ. இது வரல நல்லா தாங்க வந்தான், அது என்னமோ தெரியல, கேமராவை பார்த்தோன்னே கேவலமா மறைக்க ஆரம்பிச்சிட்டான். சார், இங்க ஒருத்தர் இருந்தானே, அவனை பாத்தீங்களா? யாரு? என்னையா கேக்குறீங்க? சாப்பிடலான்னு ஆசையா எடுத்தா சாப்பிட விடாம ஏதோ ஒரு அந்நிய சக்தி என்ன தடுக்குது. என்னது அது? அட பாவி, ரைட் சைடுல இருக்கிற சுவிட்ச போட சொன்னா லெஃப்ட் சைடுல இருக்கிற சுவிட்ச ஏன்டா போட்ட? இது கும்ஃபு, கராத்தே அந்த மாதிரிலாம் இல்லாம இது ஒரு தனி விதமான சண்டை. அதான் தனியா எதுக்கு சண்டை போடுறேன்னு தெரியாமலே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அப்பா, நம்ம விளையாண்டு 4 வாரம் ஆச்சு, வெட்டியா தானே இருக்க, வா விளையாடலாம். சும்மா என்னடா நோண்டிக்கிட்டே இருக்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, போடா. இந்த 10 நிமிஷம் பக்காவா பார்த்து முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி ஃபன்னி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.